ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈஸி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏஐ எந்த அளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, ஸோ ஏஐ வந்ததுக்கு அப்புறமா ஈஸி வந்து அப்படியே ரிப்ளேஸ் ஆகிடும் நினைக்கிறீங்க. ஒரு எம்ப்ராய்டரி இன்ஜினியர் இருந்தாலும் சரி, ஈஸி படித்து முடிச்சு ஏதாவது ஜாபில் இருந்தாலும் சரி, ஏஐ வந்ததுக்கப்புறம் அதை அப்படியே ரிப்ளேஸ் பண்ணிடும்னு நினைக்கிறீங்க. ஸோ அது தவறான ஒரு கருத்து. அண்ட் அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏஐ வந்து ஈஸி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையே கிடையாது. ஏஐங்கிறது தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட், அது ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டு. ஸோ நமக்கு எப்படி வந்து ஈசி, ட்ரிபிள்இ, சிஎஸ்சி அந்த மாதிரி இருக்குதோ அதே மாதிரி ஏஐங்கிறது ஒரு தனி டிபார்ட்மெண்ட். ஸோ அதுக்கும் ஈஸிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறீங்க. ஸோ அப்படி கிடையாது. கண்டிப்பாக ஒரு டெக்னாலஜி டெவலப் ஆகுது, ஃப்யூச்சரில் ஒரு டெக்னாலஜி டெவலப் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அது ஏஐயோடைய உதவியாளர் மட்டும்தான் டெவலப் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறத விட ஏஐ கண்டிப்பாக இருக்கணுங்கிற அவசியம் எல்லாத்துலேயுமே இப்போ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கும் ஒரு மெக்கானிக்கல் ஏதாச்சும் ஒரு பைக்கு, காரு இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போதும் ஸோ அதில் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கும் ஏஐ அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி புதுசாக வீடு கட்டும் போதும் வாய்ஸ் ஆட்டோமேஷன்ஸ், ஐஓடி பேஸ்டு ஹோம் ஆட்டோமேஷன்ஸ் இந்த மாதிரியான கான்செப்ட் வரும்போதும் ஏஐயோடைய ஹெல்ப் வந்து யூஸ் ஆகுது. அதே மாதிரி ஈஸி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஏஐ வந்து யூஸ் ஆகுது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும்போதே இதை எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ நம்ம ஈஸி அப்படின்னு சொல்லும்போதே ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சொல்லுவோம். ஸோ இதனுடைய ஜாப் ரோல் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ஜாப் அவைலபிலிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சொல்லுவோம், நெட்வொர்க் இன்ஜினியரிங் சொல்லுவோம், எம்பெடட் சிஸ்டம்னு சொல்லுவோம், ட்ரோன் டெக்னாலஜி, ரோபோட்டிக்ஸ் டெக்னாலஜி. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஃபீல்டில் நீங்கள் வந்து ஏஐக்குள்ளே என்ட்ராகலாம். மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் அண்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இந்த மாதிரியான நிறைய கான்செப்ட்ஸ்குள்ளே நம்மளால் வந்து என்ட்ராக முடியும். ஸோ அதில் மெயினான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்பெடட் இன்ஜினியர்னு சொல்லுவோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த எம்பெடட் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டில் தான் வருவாங்க. ஸோ எம்பெடட்னா என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நிறைய ஜாப் ரோல் இருந்தாலும், நிறைய வந்து விஎல்எஸ்ஐ, ஆண்டனா அந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருந்தாலும் ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஒரு 80 to 90% செலக்ட் பண்ணுறது இந்த மாதிரியான ஜாப் ரோல் தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுவீங்க. ஸோ நம்ம ஸ்டடி பண்ணும்போதே நமக்கான சப்ஜெக்ட்ஸும் அதே மாதிரி தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க. மைக்ரோ கண்ட்ரோலர், மைக்ரோ ப்ராசஸர், ஸோ இந்த மாதிரி நம்ம பைத்தானாக இருந்தாலும் சரி, ஊப்ஸ் கான்செப்டாக இருந்தாலும் சரி, ஹார்ட்வேருக்கும் சேம் ப்ரியாரிட்டி இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா சாஃப்ட்வேருக்கும் சேம் ப்ரியாரிட்டி இருக்கும். ஸோ இப்போ இந்த எம்பெடட் சிஸ்டம்ங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு இதில் எப்படி ஏஐ வந்து அப்ளை ஆகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து நீங்கள் படிக்கும் போதே சப்ஜெக்ட்ஸ் இருந்தாலும் இனிமேலும் உங்களுக்கு வந்து மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், டேட்டா அனலிட்டிக்ஸ் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸும் நமக்கு வரும் ஈஸி ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ எப்படி நம்ம அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கலாம், ஸோ எப்படி வந்து மெயினாக ஒரு இன்ஜினியர் வந்து ஏஐ, ஒரு ஈஸி இன்ஜினியருக்கு ஏஐ வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம்பெடட் சிஸ்டம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்மார்ட் வாட்சில் பார்த்துட்டிங்கன்னா அதில் நிறைய சென்சார்ஸ் இருக்கும், ஹார்ட்வேருக்கான சென்சார்ஸ் இருக்கும். நம்மளுடைய பாடியை டெம்பரேச்சரை கனெக்ட் பண்ணுறதுக்கான டெம்பரேச்சர் சென்சார்ஸ் இருக்கும். நம்மளுடைய ஹார்ட் பீட்டை வந்து பல்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கான SpO2 பல்ஸ் சென்சார்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நிறைய சென்சார்ஸ் வச்சு அதெல்லாம் ஹார்ட்வேர்னு சொல்லுவோம். இந்த சென்சார்ஸை ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் கூட கனெக்ட் பண்ணி அந்த கண்ட்ரோலரில் ப்ரோக்ராம் எழுதியிருப்பாங்க. ஸோ எப்படி ப்ரோக்ராம் எழுதியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ இந்த லெவல் வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குற மாதிரி. நீங்கள் வந்து லெவல் கொஞ்சம் கம்மியாச்சுன்னா நீங்கள் நிறைய ஸ்மார்ட் வாட்ச் நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து தண்ணி குடிக்கணும். இப்போ நம்மளுடைய ஹார்ட் பீட் லெவல் வந்து ஒரு 65 to 75 போயிட்டு இருக்குது, 92 போயிட்டு இருக்குது. அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு தெரியும். நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ இது எல்லாமே எப்படி பாசிபிள் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எம்பெடட் சிஸ்டம் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியால் தான். ஸோ காம்பினேஷன் ஆஃப் அதில் ப்ரோக்ராமிங்கும் இருக்கும் அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் சென்சார்ஸும் இருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஷிங் மிஷினாக இருந்தாலும் சரி, நீங்கள் டிராஃபிக் லைட் சிக்னல் இருந்தாலும் சரி, இதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நிறைய இப்போ இது வந்து நம்ம மெயினாக சொல்கிறது வந்து ஒரு மெடிக்கல் ஃபீல்டுக்கு நம்ம சொன்னோம், ஹோம் ஆட்டோமேஷன் சொன்னோம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு, ட்ரோன் டெக்னாலஜி, ரோபோட்டிக்ஸ்னு ஒரு ஃபீல்ட்லையும் இந்த எம்பெடட் சிஸ்டம்ங்கிறான கான்செப்ட் வந்து நிறைய இடங்களில் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் மெயினாக பார்த்துட்டிங்கன்னா இதில் எப்படி ஏஐ இன்டெகிரேட் ஆகுதுங்கிறத பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ஸ் இருக்குது. அந்த ஸ்மார்ட் வாட்சில் பார்த்துட்டிங்கன்னா ப்ரோக்ராமும் இருக்கும் அண்ட் வந்து ஹார்ட்வேர் டிவைசஸும் இருக்கும். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா ஏஐ எப்படி இன்டெகிரேட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதே சேம் ஸ்மார்ட் வாட்ச் தான் இருக்கும். அந்த ஸ்மார்ட் வாட்ச் என்ன சொல்லணும் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஹார்ட் பீட் எந்த லெவலில் இருக்க போகுது அப்படிங்கிறத நமக்கு வந்து ப்ரிடிக்ட் பண்ண போகுது. அண்ட் அதே மாதிரி நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ண போகுது. ஸோ இந்த மாதிரி பாஸ்ட் டேட்டாஸை வச்சு ப்ரிடிக்ட் பண்ணி ஒரு டிவைசஸில் வந்து நம்மளால் ஒரு கான்செப்ட் வந்து உருவாக்க முடியுது அப்படின்னா இது ஏஐயோடைய ஹெல்ப்பால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, வாஷிங் மிஷினாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணும்போது அந்த வாஷிங் மிஷினில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஃபோன் மூலமாக ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ தூரம் வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குங்கிறத கேதர் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி கரண்ட் போனதுக்கப்புறம் இல்லை கரண்ட் வந்ததுக்கப்புறமும் நமக்கு வந்து கரண்ட் வந்துடுச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை நமக்கு கொடுக்க வைக்கிது. இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது மெயினாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஏதாச்சும் ஒரு கான்செப்டை
ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஏஐயோட ஹெல்ப் நமக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். வெதர் ப்ரிடிக்ஷன் சொல்லலாம், மழை வர போகுதா இல்லையாங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணுறது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சென்சார்ஸை வச்சு அங்கே வந்து டெம்பரேச்சர் என்ன இருக்குது, ஹியூமிடிட்டி என்ன இருக்குது, அந்த மாதிரியான லெவலில் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான டெம்பரேச்சர்ஸ்க்கு நமக்கு வந்து மழை வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த டெம்பரேச்சர் மட்டும் கிடையாது. ஸோ அதில் சம் சென்சார்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்புட்டை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரியான அவுட்புட்டை வச்சு டேட்டா வச்சு ப்ராசஸிங் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இதே மாதிரி எல்லா ஃபீல்டுக்குள்ளேயும் அக்ரிகல்ச்சர் எடுத்துட்டாலும் சரி, நம்ம ஒரு பிளானில் ஒரு டிசீஸ் வரப்போகுது அப்படின்னாலும் நம்ம கேமரா மூலமாக அந்த பிளான்டோடைய ஃபோட்டோஸையோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம எடுத்து ஒரு ப்ரோக்ராம் மூலமாக பண்ணும்போது நமக்கு என்ன டிசீஸ் இருக்குது அப்படின்றத நம்மளால் வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம். அந்த டிசீஸுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத நம்மளால் வந்து சொல்ல முடியும். ஸோ அப்போது இந்த மாதிரியான கான்செப்ட்ஸை நமக்கு உருவாக்குறதுக்கு இந்த மாதிரியான இடங்களை நமக்கு என்ன படுது அப்படின்னா ஏஐயோடைய ஹெல்ப் கண்டிப்பாக தேவைப்படுது. அண்ட் அதே மாதிரி ஈஸி ஸ்டூடெண்ட்ஸுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நிறைய இடங்களில் நிறைய ஃபீல்டில் வந்து நமக்கு ஏஐ அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஏஐயோடைய ஹெல்ப் தேவைப்படுது. ஈஸி ப்ளஸ் ஏஐ அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு ஃபியூச்சர் இன்ஜினியராக மாற முடியும். ஸோ கண்டிப்பாக எனக்கு வந்து ஏஐ தேவையில்லை, ஏஐ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மேக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அந்த மாதிரி யோசிக்கவே தேவையில்லை. இதை நீங்கள் ஒரு ஆடானாக யூஸ் பண்ணுறதுனால நம்மளால் நிறைய விஷயங்கள் கேதர் பண்ண முடியும். நமக்கு ஃபியூச்சர்ஸுக்கும் நம்மளுடைய ஜாப்ஸுக்கும் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரியே நிறைய சேனல் ஈஸி ரிலேட்டடாகவும் சரி, வேறு இன்ஜினியரிங் ரிலேட்டடாகவும் சரி, ஏஐ ரிலேட்டடாகவும் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.